காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த நல்ல வேளையிலே நாம் தேவசம் வந்து திரும்பவும் இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் சற்று கவனமாக கவனிக்கும்படியாக மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நிணமாக இதோ நம்மை நடத்துகிற தேவன். இன்றைக்குள்ள தேவனுடைய செய்தி, நம்மை நடத்துகிற தேவன் நம்மை நடத்த வேண்டும். நம்மால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாம் தேவனால தான் முடியும். நம்ம எத்தனைதான் நம்ம பிரயாசப்பட்டாலும் முயற்சி பண்ணினாலும் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யாவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தையுமே சாதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் நடக்கிறவனாலும் அல்ல என்று அறிவேன். எந்த ஒரு காரியத்தையும் மனுஷனுடைய சொந்த முயற்சியினாலே இதை நான் சாதித்து விடுவேன் என்று சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. நம்மை நடத்துகிறவர் தேவன் எப்படி நம்மை நடத்துவார் என்று சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே, என்னை இன்றைக்கு நீர் நடத்த வேண்டும், என்னுடைய விருப்பப்படி அல்ல. எல்லாம் இங்கே நிமிர்ந்து இங்கே கவனிங்க, இங்கேயே பார்த்துட்டு இருங்க. என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி நீர் என்னை நடத்த வேண்டும் என்று தேவனுடைய கருத்தை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வீட்டில் எந்த சூழ்நிலை எவ்விதமாக இருந்தாலும் அதை பார்த்து நான் காலையிலிருந்து கலங்கி கொண்டிருக்க அல்ல. காலையில் எழுந்த உடனே முதலாவது தேவனை அழைக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அப்பா, நீங்க வாங்க, என் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் கரத்தை நீங்க பிடித்துக்கிடுங்க. உம்முடைய கரத்தை என்னால் பிடித்து ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அழைத்து நடத்தி போகும்போது பிள்ளை அருமையான தகப்பனுடைய கரத்தை பிடித்திருந்தால் சில சறுக்குதலான இடங்கள் வரும்போது பிள்ளை தவறி கீழே விழுந்து விடும். ஆனால் தகப்பன் அந்த பிள்ளையுடைய கரத்தை பிடித்திருந்தால் பிள்ளை கீழே விழுவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை ஸ்தலத்தில் வரும்போது மிக உற்சாகமா தெய்வத்தை ஆராய்த்து ஆண்டுடைய இருதயத்தை என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சரி, அப்ப நம்முடைய வழி, நம்முடைய நடை நம்மாலே ஒன்றுமே வாய்க்கப்படாது. எல்லாம் ஆண்டவருடைய கையில் தான் இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்துவார். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் என்ன செய்வாராம், போதித்து நடத்துவாராம், போதித்து காட்டுவாராம். காலையில் எழும்பினுடைய தேவனுடைய போதனைக்காக அவருடைய சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும், அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். நீர் என்னோட போதியப்பா,
என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்க போதிக்காதபடி என்னால் என் சுயத்தின்படி எதையும் செய்து கொள்ள முடியாது. பிள்ளை கீழ்ப்படியல்ல, பிள்ளை கீழ்ப்படிய பண்ண வேண்டியது உம்முடைய கடமை. தாயின் தகப்பனோ பிள்ளைக்காக வேண்டி கதறணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும், கண்ணீர் வடிக்கணும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கணும். நான் உனக்கு போதித்தே, நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காண்பித்து தருவார். தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான் அவருடைய விசேஷமான ஒரு அனுபவம். எல்லா சூழ்நிலையிலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு சொல்லித்தாரும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் படிக்கும்போது, 2 சாமுவேல் 5:23, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். யாரும் கை கட்டக்கூடாது. எல்லாரும் கையெல்லாம் ஆண்டவர் சமுதிரம் மைமையாக எல்லாம் அடியுங்க, ஆண்டவரை துதியுங்க. ஆண்டவர் கருத்தரை நமக்கு, ஆண்டவரை நம்ம கனவீனம் பண்ணக்கூடாது. போலீஸுக்காரன் முன்னாலேயும் கோர்ட்லையும் போய் கை கொண்டாலும் ஆண்டவர் விரும்பல. 2 கையும் உற்சாகமாக அடித்து ஆண்டவரை துதித்து பாடணும். அல்லேலூயா. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே என் ராஜா. துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம மேல வந்து இறங்கும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தாவீது கேட்கிற, ஆண்டவரே பெலிஸ்தியர் கூட்டம் வந்து விட்டார்கள், என்ன முறியடிக்கும்படி எழும்பி இருக்கிறார்கள், இந்த சத்துருக்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன் என்று சொல்லித்தாருங்க. தாவீது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, பெரிய காரிய சமர்த்தன், யுத்த வீரன், ஆண்டவருக்கு தன்னை தியாகம் பண்ண மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்கிறவன் என் தாசனாகிய தாவீது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாருங்க, இந்த தாவீது போய் இந்த ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே இந்த பெலிஸ்தர் மத்திய யுத்தம் பண்ண வேண்டும், நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு நேரே நீ போகாதே, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி வா, அங்க இருக்கிற அந்த பெரிய முசுக்கட்டை செடி உயர்ந்து இருக்கிறதே, அதுக்கு பின்னால கொஞ்சம் ஒளித்து இருந்துக்க, நான் இந்த சத்துருக்களை முறியடிக்க உனக்காக நீ எழும்பி வருவேன், நான் வந்திருக்கிறேன் என்பது அடையாளம் அந்த முசுக்கட்டை செடியினுடைய நுனி அசைந்து கொண்டே இருக்கும். இந்த வசனம் எடுத்தது யாரெல்லாம் எடுத்து வாசிங்க, யாராவது ஒருவர் வாசிங்க, சகோதரர்கள் பக்கம் வாசிங்க. யாரும் எடுக்கலையா? 2 சாமுவேல் 5:23 ஜோய்சம் வாசி. நேராய் போகாமல் சுற்றி கேட்கும்போது நீ சீக்கிரமா எழும்பிப்போ, முறியடிக்க. அல்லேலூயா. நான் அப்ப புறப்பட்டு வந்திருக்கேன் என்பது ஒரு அடையாளம் என்று சொல்லி கொடுத்தார். எந்த காரியத்துக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யுங்கள். எப்பவுமே காலையில் எழும்பி உங்களுடைய கருத்தை தேவனுடைய கையில் அர்ப்பணம் பண்ணுங்கள். என் கையில் வருமானம் இல்லை, என் கை வறுமையா இருக்கு, என்னுடைய நிலை இப்படி இருக்கு, என் கருத்தை நீர் பிடித்துக் கொள்ளும், இந்த வேலை இல்லை நீர் பார்த்து கொள்ளும். எந்த காரியத்துக்கும்
ஆண்டோடைய சமூகத்தை நீங்க நோக்கி உங்கள் கரத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அவர் உங்களை கையை பிடித்து நடத்தி கொண்டே இருப்பார். என் தேவன் உங்களை நடத்தும் போது வறுமைகள் மாறும், சிறுமைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், வியாதிகள் உடையும், பிசாசின் கட்டுகள் உடையும். அல்லேலூயா. என்ற நான் உனக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன். முசுக்கட்டை செடியின் நுனிகள் அசைகிறது, தேவன் வந்து விட்டார் என்பதை தாவீது அறிந்து கொண்டார். உடனே எழும்பி கடந்து போய் பெலிஸ்தர் மேல் யுத்தத்தை பண்ணினார். கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார். தாவீதுக்காக பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்காக தாவீதுக்காக கர்த்தர் எழுந்தருளி யுத்தம் பண்ணி பெலிஸ்தரை முறியடித்தார். வாசியுங்கள் யாத்ராகமம் புத்தகம் 14:14. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். வாசியுங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 48 அதிகாரம் 17 வசனம் படிக்கும் போது, ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமானதாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாத்தீங்களா? அவர் நடத்துவாருங்க, அவர் நடத்துவார். நம்மை அர்ப்பணிக்கணும், அவர் சமத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அவர் நடத்துவார். புருஷன் மனைவி தேவன் நடத்துவார். அவர்கள் கர்த்தரை தேடணும். புருஷன் மனைவி பிள்ளைகளோடு தேடணும். தேடும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார். பாருங்க என்னென்ன நிலையிலெல்லாம் நடத்துவார். சில இடங்கள்ல கொஞ்சம் வேதனையின் பாதை, சோதனையின் பாதைகள் வரும். அந்த பாதைகள் எல்லாம் அவர் நம்மை நடத்துகிறதை நாம் ஆச்சரியமாய் அறிய முடியும். வாசிங்க இதோ 119 சங்கீதம் 71 வசனம் வாசிங்க. 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தேவன் நம்ம நடத்துகிற பாதை உபத்திரவத்தின் பாதையா இருக்கும், நெருக்கத்தின் பாதையா இருக்கும், வேதனையின் பாதையா இருக்கும். எல்லாரும் தலையில் முக்காடிட்டு எங்கேயோ நம்ம போய் இருந்தோல, நான் தேவ சமூகத்தில் இருக்கிறேன், ஆவியார் என்னுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற நேரம் நீர் என்னோட பேச வேண்டிய எதிர்பார்ப்போடுறீங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு சொல்லுங்க பீலாய்டு. அது வாசியம், அந்த வசந்த வாசி வாசி. தெரியாதா? என்னாச்சு? லைட் இல்லை, கண்ணில் லைட் இல்லையா? சரி, வேற அங்கே சகோதரர்களுக்காக ஒரு ஆள் வாசிங்க, வாசிங்க. 119:71. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. உபத்திரவம் என்பது எல்லா மனுஷருக்கும் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய கரத்தை, கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையுடைய கரத்தை அப்படியே பிடித்து நடத்துவார் என்றால், அவருக்கு எந்த உபத்திரம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும். எல்லாரும் உற்சாகமா என்ன, நான் உன்னை விட்டு உன்னை நான் கைவிடுவதில்லை. இது சாதாரணமான மனுஷன் சொன்னதில்லை, சர்வசக்தி உள்ள தெய்வம் சொன்னது. அவர் சொன்னதை சொன்னதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் பாதை பாருங்க, வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தின் பாதையில் தேவன் அவர்கள் நடத்தினார். யோபை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். யோபு சோதிக்கப்பட்ட பின் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். எத்தனை விதமான ஆசீர்வாதம்?
ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். அது காரணம் என்னவென்றால், பயங்கரமான சோதனை மத்தியிலும் கூட யோபு தன் நாவினால் புறங்கூறவில்லை, பாவம் செய்யவில்லை. கொடுக்கப்பட்ட சோதனைக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை துதித்து கொண்டு சொல்லுகிறார். நன்மை பெற்ற கையினால் நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் சோதிக்கப்பட்ட பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். கரமட்டித்து ஆண்டவரை மையப்படுத்துவோம். உண்மையாக நம்முடைய கரத்தை கத்தப்படுத்தி நடத்துவது உண்மையானால், நீ சோதனை பாதையில் தேவனை கொண்டு போவது உண்மையானால், ஒரு நாள் உன்னை மகிமையான ஸ்தானத்தில் கத்த உன்னை உயர்த்துவார். அவர் கைவிடவே மாட்டார். பாருங்க, அதில் இன்னும் ஒரு அருமையான பரிசுத்தவானை பற்றி பார்க்க போகிறோம். 105ஆம் சங்கீதம் 17 முதல் சில வசனங்களை வாசிக்க கேட்பார். 105ஆம் சங்கீதம் 17, 18, 10 அப்படியே வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகள் ஆக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் கால வரையிலோ கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. புடம் என்பது சோதனை. புடமிடுதல் என்றால் நிந்தை, அவமானம், நெருக்கம், வேதனை தாங்கவே முடியல. யோசேப்பு நெருக்கப்பட்டார். சொந்த சகோதரர்களால் உதறப்பட்டார், தள்ளப்பட்டார். போத்திபாருடைய வீட்டில் உதைத்து அடித்து நொறுக்கப்பட்டார். சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். விலங்குகளை போட்டு ஒடுக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது வரையிலும் அவன் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தான். தேவ பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில நீ உண்மையாகவே கர்த்தருடைய கரம் உன்னை பிடித்து நடத்துவது உண்மையானால், நீ பல நெருக்கத்துக்குள்ளும் உடைவுக்குள்ளும் இருக்கிறாயா, பல உபத்திரவத்துக்குள் இருக்கிறாயா, அது ஒன்று உனக்கு தீமையாக முடிவதில்லை. ரோமர்கள் நிருபம் 8:28 படிக்கிறோம். 26 அல்லது 28 இருக்கும். வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒன்றும் தீமைக்கு இருப்பதில்லை, எல்லாமே நன்மைக்காக தான் தேவன் செய்வார். ஏன்? யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழி அவர் அறிவார், என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். யோசேப்பு கேட்டிருப்பார், ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன்? ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் உனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறேன், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், நீ பயப்படாத, இந்த கஷ்டங்களை பொறுமையோட சகித்துக்கொள், நேரமும் நாட்களும் வரும், பார்வனுக்கு மேலாக ஒரு உன்னத ஸ்தானத்தில் உன்னை நான் உயர்த்த போகிறேன். எந்த போத்திபார் தூக்கி போட்டு அடித்தான், நொறுக்கினாரோ நொத்தினானோ, ஒரு நாள் அவன் வந்து யோசேப்புடைய காலில் விழுந்து வணங்கி இருப்பான். அந்த அளவுக்கு தேவன் யோசேப்பை உயர்த்த ஆரம்பித்தார். எந்த இடத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிறீர்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலை உயர்த்தப்படும் நேரம் வரப்போகிறது. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை கரம் பிடித்து அப்படி நடத்துகிற தேவன். அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். வாயை மூடிக்கிட்டு ஜோம் பண்ண கையடிங்க இப்படிலாம் இருக்கிறது.
உற்சாகமா கரமடித்து கத்தரை ஆராதிக்க பழகணும். இப்பதான் இந்த கீபோர்டும் சீபோர்டெல்லாம் வந்தது. அன்றைக்கு 2 கையந்தான் உண்டை. உற்சாகம் அடித்ததை வச்சு அடிச்சு தெய்வத்தை ஆராதித்தா ஆடி பாடி என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம் என்ன என் எம்மா நாடியில கை கொடுக்க இல்லை சொல்ல பாடுங்க. என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஆடுவோம் பாடுவோம் வாய் திறந்து உற்சாகமாய் நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை அல்லேலூயா. பாட்டை நிறுத்தணும்னு தான் தோணுது. ஏன் தெரியுமா? அப்படி இந்த பக்கம் கையும் ஆடையில காலும் ஆடையில உற்சாகமா கரம் அடித்து ஆண்டவரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உறக்கம் வரவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நல்ல உற்சாகமா இருக்குது இல்லையா? சரி பரவாயில்ல. பாருங்க, அவர் நம்மை போதித்து நம்மை நடத்துகிறவர். வாசிக்க போற சில வசனங்களை. இந்த யோசேப்பை ஆண்டவர் இவ்வளவு தூரம் தன்னுடைய பயங்கரமான அந்த யோசேப்புடைய உபத்திரவத்தை கொண்டு போனாலும் ஒரு நேரம் வந்தது, நாள் வந்தது, சிறைச்சாலைக்குள்ளே இதோ ஜனங்களின் அதிபதி கடந்து போய் வெளியே கொண்டு வந்து இதோ ராஜா குன்பா நிறுத்துகிறார். சொப்பனத்தை அவன் அப்படியே அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கிறான். அப்படியா, இந்த காரியத்துக்கு யோக்கியம் உள்ள நீதான். யோசேப்பை தேவன் அந்த பார்வோன் அந்த பாபிலோன் தேசத்தை அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்த ஆரம்பித்து விட்டார். இந்த நாள் இந்த பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகளை தேவன் உயர்த்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தை தேவன் உயர்த்த வேண்டும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய நடத்துவதற்காக நம்முடைய கருத்தை அவர் கையில் ஒப்படைக்கணும். அவர் நம்ம நடத்துவார். சில நேரம் நம்ம நடத்தி போகிற பாதை கடின பாதையா இருக்கும், உபத்திரவமான பாதையா இருக்கும். சில பெற்ற பிள்ளைகள் அப்படியே நடத்தி போவாங்க. சொல்லுவாங்க, கால் வலிக்குது அப்பா, கால் வலிக்குது. இங்கேருந்து ஒரு ஆளை காணல, இங்கே வந்துட்டாரா? சரி, கால் வலிக்குதப்பா, கால் வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா வா, கொஞ்சம் 2 அடி கூட வா, இது பக்கத்தில் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் பிள்ளை ஊக்கப்படுத்தி நடத்துகிற அதுபோல் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஊக்கப்படுத்தி நம்ம நடத்துகிறவ. இந்த நாள் பகல் வேளையில உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் கண்டு தளைத்து நிற்கிறோமோ, தளர்ந்து நிற்கிறோமோ, வேதனையோடு நிற்கிறோமோ, நெருக்கத்தில் இருக்கிறோமோ, பதற வேண்டிய தேவையில்லை. உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட சிலுவையாகிய உபத்திரவத்தை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். ஞானத்தோடு சுமக்க வேண்டும், பொறுமையோடு சுமக்க வேண்டும், கவனத்தோடு சுமக்க வேண்டும். சுய புத்தியை சாய்ந்து விடக் கூடாது. சிலருடைய வாழ்க்கையில சுய புத்தியிலே சார்ந்துருவாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. வெள்ளிக்கிழமை ஜெபம் முடியலையே, இன்னும் ஒரு சில நாள் விசேஷ ஜெபம் முடியலையே, ஜெபத்து வர முடியும். ஜெபம் அவர் சும்மா ஜெபம் தான் சொல்லுவார். நேற்று இங்கே பாட்டு நல்லா நடந்து அருமையா பிள்ளைகள் பாடி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்போ நான் அங்கே மேலே சத்தம் போட்டேன். இப்போ பிள்ளைகள் சும்மா இருங்க. எனக்கு அந்த குறிக்கப்பட்ட நேரம் நம்ம அதில் உட்காந்து ஜெபம் பண்ணணும் இல்லையா? பாட்டு ரொம்ப தேவை, பாடல் ரொம்ப தேவை. அடுத்த வாரத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பாடல் மேடை கொண்டு உட்கார நிறுத்தணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாடணும், நல்ல இனிமையாக பாடணும், ஆண்டவரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் கூட பாருங்க, ஒரு இப்போ பின்ன அங்கே நமக்கு கட்டிட வேலை செய்யக்கூடிய அருமையான சகோதரர்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க, இன்னைக்கு காங்கிரீட்டுக்கு சல்லியும் மணலும் சிமெண்ட்டும் போட்டால் போதுமாம்மா. உங்களுக்கு தெரியுமா? பின்ன என்ன வேணும்? என்ன வேணும்? தண்ணி விட்டு குழப்பி பக்குவப்படுத்தணும் இல்லையா? அந்த தண்ணீராகி அபிஷேகம் நமக்குள்ள இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. சங்கீதக்காரர் கேட்கிறார், 143 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமா எழுதுகிறார், வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவார். தேவ பிள்ளையே, நீ நடந்து போகிற பாதை கர்த்தருக்கு முன்பாக செம்மையான வழிதானா? பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரா? தாவீது கேட்கிற, ஆண்டவரே, என் சுயத்தின்படி நடந்தா தொலைஞ்சு போவேன், என் மாம்சத்தின்படி நடந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை நடத்தணும், என்னை நடத்தணும். அவருடைய பாதத்தை நம்ம அர்ப்பணித்து கண்ணீர் வடிப்போம், உள்ளம் உடைந்து கேட்போம். ஆண்டவரே, என்ன செய்யணப்பா? என் பிள்ளைகள் நடத்த எனக்கு தெரியலையே, என் குடும்பத்தை நடத்த தெரியலையே, என் வாழ்க்கை முன்னேற தெரியலையே. சொல்லித்தாங்க, வாய் திறந்து கண்ணீர் விட்டு ஏசப்பா இறங்க வேண்டிய தாவீதை போல கெஞ்சணுங்க. ஆண்டவர் சமுத்திரம் முழுமையா நம்ம அர்ப்பணம் பண்ணணும். வாய் திறக்காம கையடி, என்ன கையடி, என்ன பாடல், என்ன ஜபம் இல்லை. ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தா சும்மா இருக்க மனம் வராது. ஒரு அல்லையிலே போடுங்க, இன்னொரு அல்லையிலே போடுங்க. ஆவியானுடைய நிறைவுக்கு நம்ம வந்தாதான், கெட்டடத்துக்கு காங்கிரீட்டுக்கு எல்லாம் போட்டு தண்ணீர் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, அது செட் ஆகாது, பிரயோஜனம் இல்லை. ஆவிக்கு நானும் கிறிஸ்தவன் அது ஒரு கதையும் நடக்காது. பரிசுத்தாண்ட அபிஷேகம் பெற்றுள்ள தேவ கேளுங்க, பரிசுத்த ஆவியான உங்களை வழி நடத்தட்டும். தொடர்ந்து நேரம் ஆகிப்போச்சோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொஞ்சம் நேரம் இருக்கு, அதுக்குள்ள 1-2 வசனங்களை சீக்கிரமாக வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நல்ல வேலை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள், அவர் பாதை நாம் நடப்போம் என்பார்கள். தொடர்ந்து ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும். சீயோனில் இருந்து தான் தேவனுடைய வேதம் வருகிறது, எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வருகிறது. அருமையான, அது தேவனுடைய ஆலயத்தில் இருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய ஜனத்துக்கு ஏற்ற போதனையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆக நான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். மீது என்ன அந்த வசனம் எடுத்தியம்மா? வாசிங்க. ஏசாயா 58:13 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்ச பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அவருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அது மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அது மனுஷன் சொன்னது அல்லங்க, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. கரமடித்து ஆண்டவர் மையப்படுத்துங்க. அலையமிடத்திலே அந்த பிரிட்டோ ஷாமில் இருக்கிற அந்த ஓனர் எனக்கு தெரியும். அவருடைய சின்ன பருவத்திலே பட்ட பாடு கஷ்டம். 1 கிலோ கிழங்கு வாங்கி அவித்து சமைத்து சாப்பிடக்குள்ள சூழ்நிலை இல்லை. தகப்பனாருக்கு ஏதாவது தேங்காய் உரிப்பு கிடைத்தா அதில் கிடைக்க காசை கொண்டு அவரும் குடித்து பாக்கி கொண்டு கிழங்கு வாங்கி கொண்டு போடுவார். ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த பிரிட்டோ ஷாமில் ஓனருக்கு அம்மா. அவங்க பேர் மார்த்தாள். பார்த்தீங்கன்னா அவங்க ஜெப வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆத்துமா. அங்கே அந்த காலத்து இது போல் இந்த இப்படி பொன் தகடால் போடப்பட்ட இடம் ஒன்று அங்கே இல்லை. எல்லாம் மண்ணினால எல்லாம்
மொழி போட்டு பாயெல்லாம் போட்டு அப்படிதான் உட்காருவாங்க. இந்த அம்மா நேரமே வந்து எங்க தூத்து எல்லாம் செய்து எல்லாம் பாயெல்லாம் போட்டு வைத்து கொண்டு முன்பக்கத்தில் வந்து இயேசுவே சோத்திரான் 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 சோத்திரான். 10 மணிக்கு ஆராதனை, அது 9 மணிக்கு வந்துடும். அது ஆலயத்தில் வந்து அந்த வேலையெல்லாம் செய்யும். இப்படி செய்து செய்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். இன்றைக்கு அந்த குடும்பங்களை பின் தலைமுறைகளிலே உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்திருக்கிறார்கள். மணலியிலே சிபிஎம் சபைக்காக ஒரு கன்வென்ஷன் கிரவுண்ட் அவங்க சொந்தமாகவே ஒரு பெரிய கிரவுண்டை கொடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் அவன் உயர்ந்த நிலையை தேவன் உயர்த்த ஆரம்பித்தார். தேவ பிள்ளையை யாக்கோபுடைய சொந்தவனை போஷிப்பேன் உன்னை உயர்த்துன்னு தேவன் சொன்னா, தேவன் சொன்னதுதான். நீ கர்த்தருடைய நாளை அசதியா எண்ணாத. எல்லாரும் வருமுன்பா நீ வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய ஆதிரை கொஞ்சம் பணிவிடலை செய்து பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை உள்ளதான கர்த்தரை ஆராய்க்கிற ஆராதனை காரியத்தில் மகத்துவத்தை நீ அறிய வேண்டும். அது அந்நிய காரியம் வேணும். இப்போ ஒன்று பசி கொடுக்குதேன், பசி ஒன்றும் செய்யாதுங்க. அவர் உன் ஆத்மாவை நினமுள்ளதாக மாற்றுகிறவர். வேத வசனத்தை புசிக்க புசிக்க நம்முடைய நரம்புகளும் எலும்புகளும் அவயங்களும் நினமுள்ளதாக மாறும். நல்ல அல்லையா சொல்லுங்க. குறைஞ்சி கொஞ்சம் அந்த வால்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட நல்லா அல்லையா சொல்லுங்க. கரங்களை அடித்தாண்ட மயப்படுதுங்க. இந்த நாளில் தேவன் நம்மை நடத்த அவருடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனம் கூட வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 48:14 வாசிங்க. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எல்லாரும் அப்படி எழும்புவோம். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை போதித்து நடத்துகிற தேவன், சத்தியத்தின் பாதை நடத்துகிற தேவன், உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை கைவிடாதபடி ஒரு நன்மையான பாதை நம்மை நடத்துகிற தேவன். பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். எம்மா இப்ப பேசுகிற நேரம், அப்படி எழும்புங்க, ஆண்டவர் ஆராதிங்க. இப்ப ஆராதிக்கிற நேரம், தேவ சமூகத்தில் நன்மைகளை சுதந்திரிக்க நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அப்படி கருத்து நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி பலி ஏறெடுப்போம். ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. என்னை பரிசுத்தம் பண்ணும், என்னை பரிசுத்தம் பண்ணும். நான் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடத்தப்படணும், உம்முடைய சித்தப்படி நான் நடத்தப்படணும். என் கருத்தை நீங்க பிடித்து நடத்தணும். நான் உம்முடைய கருத்தை பிடிக்க முடியாது, நீங்க என் கருத்தை பிடிக்கணும். அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. உடைய கருத்தை என்னை என் குடும்பத்தையும் முழுமையான அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் ஜெபிங்க. கரம் உச்சாம பிள்ளைகள் அடிக்கணும். வாலிப பிள்ளைகள் பாட்டிமார் கையை தட்டுற போல இருக்கக்கூடாது.